நான் அடுத்த ஒரு 2 மாதத்துக்கெல்லாம் புதுசாக செடி வைக்கணுங்கிற ஆசையே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு வெயில் சும்மா தாறுமாறா வெளுத்து வாங்குது. இப்போ பாருங்கள், இருக்கிற இந்த விதைக்கி விட்ருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாம். வைகாசிக்கு மேலே வந்து நம்ம அப்படியேன்னு விதை போட ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து காஞ்சிருக்கிற எல்லா சீடையும் வந்து கலெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். செடி எல்லாமே அப்படியே வாட்டங்கண்டு போய் கிடக்குது. எவ்வளோ தான் தண்ணி விட்டோம்னாலுமேன்னு ரொம்ப செடியெல்லாம் வாடுது. இந்த கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள், நிறைய பழுத்து போயிடுது. அப்புறம் நிறைய வந்து இந்த காய்ப்புழு வந்துருச்சு. ஏகப்பட்ட காய் வந்து சொத்தை. இதெல்லாம் என்ன செய்கிறதுன்னு தெரியல. நீ வெய்ய காலத்தில் இதுதான் பெரிய தொல்லை. இந்த கத்திரி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இலை பெண் தொல்லை வரும், காய் துளைப்பான், இந்த தண்டு துளைப்பான் தொல்லையெல்லாம் இந்த சமயத்தில் அதிகமாக இருக்கும். பாருங்க, கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கான், ஆனால் அத்தனையும் வந்து பழுத்து போயிடுச்சு. இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரே செடின்னா இந்த தக்காளி செடி தான் மெயினாக சொல்லணும். சம்மருக்கு வந்து தக்காளி செடி சும்மா சூப்பராக வரும். பழம் பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. இது வந்து நாட்டு தக்காளி, நல்ல நாட்டு தக்காளி. சும்மா நீங்கள் கை வச்சிங்கனாலே அப்படியே கடிஞ்சு போயிடுது, அந்தளவுக்கு நல்ல பழமாக இருக்குது. செடியில் இப்போதைக்கு பார்க்குறதுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதினா இந்த தக்காளி செடி மட்டும்தாங்க. அடுத்து வந்து காராமணி. இது பாருங்கள், அப்படியே இப்போ தான் நிறைய பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல நீளம். இதெல்லாம் வந்து பொரியலுக்கு சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு கை நிறைய இருந்ததுனாலே போதும், பொரியலுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. இலையெல்லாம் எப்படி வாடுது பாருங்கள். அது இன்னும் நல்லா வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம கார்டன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே செடியெல்லாம் சொனங்கி போய் கிடக்கும். காராமணி ஒரு 2-3 பக்கம் போட்டு விட்ருக்கேன். இது வந்து வீட்டுக்கு பின்னாடி சைடு போட்டிருக்கிறது. இதுலேயுமே இப்போ அப்படியே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி வந்து இந்த 2 மாதத்துக்கு நம்ம என்னென்னலாம் அடுத்து செய்யலாம், அடுத்து என்னென்ன விதை போடலாம், அந்த விதையெல்லாம் இனி வாங்கி வைக்கிற வேலை மட்டும்தான். இதெல்லாம் வந்து அவரை செடியில் ஏற்கனவே நிறைய காஞ்ச அவரையெல்லாம் எடுத்துட்டேன். இது வந்து விதைக்கி விட்டதில் இன்னும் 1-2 இருக்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம மஞ்சள் மிளகு தக்காளி, அதை வந்து அன்றைக்கி கீரை ஃபுல்லாக எடுத்துட்டேன், எடுத்து வெட்டி விட்ருக்கேன். இப்போ வந்து நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. ஃபுல்லாக நல்லா அடியோடு பார்த்து நல்லா வெட்டி விட்ருக்கீங்க. இது நல்லா வெட்ட தான் நல்லா தளைஞ்சு வரும். இந்த தம்பட்டை வரையெல்லாம் பாருங்களேன், இலையே இல்லை, வெறும் குச்சி மட்டும்தான் நிற்கிது. ஒரே ஒரு பிஞ்சோடு அப்படியே நிற்கிது. இன்னும் ஆனால் அப்படியே லேசாக தளைஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் வந்து பின்னாடி பக்கம் இருக்குதுங்க, அதில் நிறைய காய் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் வந்து ஊர்லேருந்து கொஞ்சம் கொண்டு வந்தது. இந்த பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸு, அப்புறம் வந்து கனகாம்பர விதை ஒன்று அம்மா கொடுத்தாங்க, அது எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பட்டாணி, இதெல்லாம் வந்து அடுத்து நீ வைகாசிக்கு மேலே நம்ம ஊனிக்கலாம். இனி அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பாருங்கள்.